எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னை போரூரில் இருக்கக்கூடிய, அதாவது கிண்டி ரோட்டில் இருக்கக்கூடிய சூப்பர் சரவணா ஸ்டோர். அதை தாண்டினோம்னா ராமாவரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் டிஎல்எஃப் வருங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடத்துக்கு 2 ரூட் இருக்குதுங்க. டிஎல்எஃப் தாண்டின உடனேயே ரைட்டில் கட் பண்ணோன்னா மணப்பாக்க ரோடு இல்லைங்களா, மணப்பாக்க ரோட்டுக்குள்ளே போகணும். அதாவது இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் எந்த இடத்துல இருக்குன்னா, மணப்பாக்கம் தாண்டி குளப்பாக்கம்னாவே எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அந்த குளப்பாக்கம் போகிறதுக்கு வழி இந்த ரூட்டில் இருக்குது. இன்னொரு ரூட்டு பார்த்தீங்கன்னா கெரவம்பாக்கத்தில் அர்ஜுன் கார்டன் இருக்குது இல்லைங்களா, நடிகர் அர்ஜுனோட ஆஞ்சநேயர் டெம்பிள் இருக்கும். அந்த அர்ஜுன் கார்டனுக்கு முன்னாடி லெஃப்ட் திரும்பினோம்னா அந்த ரோடு நேராக போய் குளப்பாக்கத்தில் முட்டோம். ஸோ இது இப்போ சொல்லக்கூடிய இடத்துக்கு 2 ரூட் இருக்குது. அதை நான் சொல்லிட்டேன். இந்த இடத்துல அந்த குளப்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 200 மீட்டர் தான். 200 மீட்டரில் கேட்டட் கம்யூனிட்டி வில்லா ஒன்று இருக்குதுங்க. அந்த இடத்துல இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா 625 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இந்த 625 ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்டோட சைஸு பார்த்திங்கன்னா 25க்கு 25. பில்டிங் ஏரியா பார்த்திங்கன்னா, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா பார்த்திங்கன்னா 1250 சதுரடிங்க. சதுரடியில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங்கு, கிச்சனு, பெரிய ஹாலு, பூஜை ரூமு கீழே. மேலே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் 2 பெட்ரூமு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெரஸாக மொட்டை மாடி தாங்க மேலே. இந்த வீடு கட்டி மினிமம் குறைஞ்சது ஒரு 5 வருஷம் தாங்க ஆயிருக்கும். இந்த வீட்டோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்க. அதே மாதிரிங்க இந்த வீட்டின் உரிமையாளர் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு அர்ஜெண்ட்டாக சேல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எங்களை சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த வீட்டோட விலைன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 625 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா 1250 சதுரடி, 5 வருஷமான பில்டிங்கு, ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டின் உரிமையாளர் சொன்ன விலை பார்த்தீங்கன்னா 1,20,00,000 ரூபா சொல்லியிருக்காங்க. என்னடா 1,20,00,000 ரூபாங்கிறது அதிகமாக இருக்குமே அப்படின்னு நினைக்காதீங்க. அது கேட்டட் கம்யூனிட்டி வில்லா அப்படிங்காட்டி அங்கே உள்ளே 9,000 பெர் ஸ்கொயர் ஃபீட் சேல் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை இந்த பதிவு பார்த்துட்டு அந்த குளப்பாக்க ஏரியாவிலையோ கேட்டட் கம்யூனிட்டி வில்லா இருக்கிற இடத்துல வீடு வாங்க நினைக்கிறவங்க தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இம்மிடியட்டாக எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு வீடு பார்க்கணுன்னா லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை வீடு கட்ட அமுச்சு விட்றோம், பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா இந்த 1,20,00,000 ரூபாங்கிறது ஃபைனல் கிடையாதுங்க. அந்த ஓனர் கண்டிப்பாக ரேட்டை குறைச்சி தரதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பதிவில் சொல்கிற மாதிரி தாங்க, அக்ரிமெண்ட் ஹோல்டர்ட்டையோ பவர் ஹோல்டர்ட்டையோ கிடையாதுங்க. டைரெக்டாக ஓனர்கிட்ட தான் இந்த வீடு இருக்குது. டைரெக்டாகவே ஓனர்கிட்ட பேசிக்கலாம். ஓனர்கிட்ட பேசிவிட்டு உங்களுக்கு ரேட் செட் ஆச்சுன்னா உடனடியாக டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. அது இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே பேங்க் லோனில் தான் இருக்குது. ப்ராப்பர்ட்டி கிளியராக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய டவுட்ஸ்க்கு உங்களுடைய லாயர்கிட்ட லீகல் பார்க்குறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் வாங்கி கொடுங்க. உங்கள் லாயர் லீகல் பார்த்துட்டு இந்த இடத்துல இந்த வீட்டில் எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை, எல்லா பேப்பரும் கரெக்டாக இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இம்மிடியட்டாக நீங்கள் வீட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.